வாங்கினேன். வாங்கி பெட்ரோல் வாங்கி ஊத்தி வெட்டும் புளி தீப்பிட்டி இருக்கு பாருங்க, அதை கப்புன்னு அடிச்சு குபீர்னு தெரிச்சு, குப்புன்னு வச்சு குபீர்னு பிடிச்சு, புளி அங்க நிக்குது, முறைக்குது. நீ தீய பத்த வச்சு புளிய பார்த்தேன், புளி கிட்ட தீய காட்டினேன். என்னன்னு புளி தீ போ அப்படின்னு போயிருச்சு. டேய் என்னடா கதை இது? புலி கிட்ட தீய காட்டினாவே இது போத்தேன் போது, ஏன் புலின்னு கூப்பிட்டுதான் நீ இந்தின்னு சொல்லுவியா? திரும்பி எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னும் ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஓயாம சொல்ல மாட்டேன். சரி சொல்லுறியா? புளி அங்க நிக்குதா, இந்த ஒரு பொழந்துடைய ஊட ஊட போச்சுக்கிட்டு புளி அங்க நிக்குதா, சரி தீய வச்சுட்டுனா புளிய பார்த்தேன், பார்த்து புளி தீ போ அப்படின்னு போயிருச்சு. புலிக்கிட்ட தீய காட்டி விரட்டி இருக்க. ஆமா அவ்வளவுதானே. இது ஒரு கதையினே இதுல நீ ஓகர வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கடி. சரி விட்டு தொலை. ஆனா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, உண்மையிலே உங்களுடைய கை கொடுங்க, உங்கள் வீரத்தை நான் பாராட்டுகின்றேன். புளிய பத்திர திருச்சி ஓடாம உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்திய மத்தியிலா, அதுக்கே நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துறது மட்டும் இல்லாம இந்த கல்லம்பட்டின்ற மிகப்பெரிய மேடையில உங்க